கிட்ட நம்ம அறிவு பூரா எடுத்து வெளியே விட வேண்டியதான். இந்த பையன் திங்க் பண்றானா இல்ல தூங்கிட்டானா? A for C, C for wood. என்னடா பண்ற? திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதை பத்தி? இப்ப நம்ம எதுக்காக படுத்திருக்கோம்? வெயில் கொடுமை தாங்காம தானே படுத்திருக்கோம். ஆமா. இந்த சூரியனோட படைப்பு பாத்தீங்களா? பகல் பூரா வெயில அடிக்குது, சாயங்காலம் ஆனதும் ஒரு மலைக்கு பின்னாடி போயிட்டு சந்திரனா வெளியே வந்து குளிருது. அதோட மகிமைய பாத்தீங்களா? என்ன பிரமாதமா நீ திங்க் பண்ணிட்ட டேய். டேய் என்ன நீ நல்லா திங்க் பண்றா. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். கேளுங்க. பாய புத்திசாலித்தனமா தான் திங்க் பண்றான். இவனை நம்ம யூஸ் பண்ணாம விட்டுட்டோமே. இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேப்போம். டேய் இப்ப என்ன திங்க் பண்ண? அண்ணே நம்ம நாட்டுல 3 பேரா போனா எந்த காரியம் உருப்படாதான் பாங்க. ஆமா. சந்திரமண்டலத்துல போய் 3 பேர் மண் எடுத்து வந்திருக்காங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு அறிவா திங்க் பண்றாயா. இது கூட தெரியாம உன்னை நான் எத்தனை தடவை பெரட்டி உதச்சிருக்கேன். கையால கூட அப்பி இருக்கேன். டேய் என்ன மன்னிச்சிடுறா. சரி விடுங்க விடுங்க. என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்றா. சரி மன்னிச்சு போங்க. இன்னும் நல்லா திங்க் பண்ணு. நம்ம வியாபாரத்தை பெருசாக்குவோம். நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். இந்த பையன் என்னமா திங்க் பண்றாயா. எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கான். இவெல்லாம் ஒரு பெரிய விஞ்ஞானிய பிறக்க வேண்டியவன். இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேட்டுட்டு வியாபாரத்துல நம்ம கூட இவனை பார்ட்னரா சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்ப என்னடா திங்க் பண்ண? சொல்றா. அண்ணே நீங்க 2 பேரும் படுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆமா இல்லையா? ஆமா. நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி விட்டுருங்க. டே அப்படி ஏதாவது முக்கியமான விஷயத்தை திங்க் பண்ணியிருந்தா அதை உடனே என்கிட்ட சொல்றா. அதை வச்சு வியாபாரத்தை நம்ம பெருசாக்கிக்கலாம்டா. சொல்றா. இல்ல நான் குத்துக்கல்லு மாதிரி இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே உங்க மாட்டை ஒருத்தன் அவுத்துட்டு போனான்னா அவன் எவ்வளவு பெரிய கில்லாடியார் பண்ணி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னது மாட்டை ஒருத்தன் அவுத்துட்டு போயிட்டானா? அத பத்தி நீ திங்க் பண்றியா? என் மாடு போன பத்தி கூட நான் கவலைப்படலடா. உன்னை ஒரு பெரிய அறிவாளின்னு என் வாயிலே சொல்ல வச்சுட்டியாடா. நீ ஒரு பெரிய திங்கிங் மேன் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டியாடா. அனாவசியம் அடிக்காதீங்க. உங்களுக்கு மாடு தானே வேணும்? ராத்திரிக்கு வாங்க, எங்க பெரியப்பட்ட சொல்லி வாங்கி தரேன். ஏன் உங்க பெரிய பையனை மாடு பிடிக்கணும்னா? தைரியம் வாங்க. பாத்தீங்களா எத்தனை மாடுகண்டு? ஆமாண்டா. ஏண்டா உங்க பெரியப்பா மாடு குடுக்கறதெல்லாம் சரி, அது என்ன பகல்ல குடுக்காம ராத்திரில வந்து புடிச்சிட்டு போக சொல்றாரு? அண்ணே என்ன இருந்தாலும் மனுஷனுக்கு ஒரு கௌரவ பிரச்சனை இருக்கு. என்ன பகல்ல கொடுத்தான்னு வச்சுக்கோங்க, ஏதோ கஷ்டத்துல இருக்காரு போல் இருக்கு அப்படின்னு ஜனங்க பேசுவாங்கல்ல. அதனாலதான் ராத்திரில வந்து அவுத்துட்டு போடான்னாரு. ஓ அடடடடா, உன் சொந்தக்காரங்கள்ல இவ்வளவு பெரிய கௌரவமானவங்க கூட இருக்காங்களா? இதுக்கு மேலே இருக்காங்க. அப்படியா நீ அரை டிரவுஸோடவே சுத்துற? வேட்டி நிக்க மாட்டேங்குதுண்ணே. வேட்டி என்ன மரமாடா நிக்கிறதுக்கு? யார் அவன் அழுகின மண்டையில? சரி எது வேணாலும் எடுத்துக்கங்க. எடுத்துக்கிறதுக்கு என்ன ஈய பாத்திரமாடா? அதுல என்ன கிஃப்டா கொடுக்கறது என்ன? ஓ இதெல்லாம் உனக்கு கிஃப்டா கொடுக்கறதா? ஆமா. என்ன இருந்தாலும் இது உங்க பெரியப்பா மாடு. இத நான் அவுக்கிறது சரியில்லை. ஓ கையாலே அவுத்து. நீங்க போய் அவருங்கண்ணே. நீ அவர்றானே. நீங்க போய் அவருங்கண்ணே. யாரா நீ சத்தம் கேட்க? உங்க தம்பி பையன் அறிவழகன் வந்திருக்காங்க. யாரா முடியாத அறிவழகா? டேய் யாரா அறிவழகங்கிறது நீ வந்ததே இல்லையா? தெரியும்ண்ணே, சும்மா விளையாடுறாரு. யாரா அறிவழகனுங்க? அவர் ஃப்ரெண்ட் நானுங்க. ஃப்ரெண்டுங்க நாங்க 2 பேருங்க மாடவுக்கு வந்திருக்கோங்க. அட முள்ள மாதிரி பேசுங்களா? திருவாரூர் வந்துட்டீங்க. அவங்க போறேன்னு எனக்கு சொல்ல வேண்டியடா. இது மாட்டனது இல்ல. கொஞ்சம் பின்னால் தூக்கு. தூக்குடா. அப்ப நான் எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது? நீ பின்னால போய் ஒளிஞ்சுக்க. எங்க? இந்த பக்கம் தானே வந்தானுங்க. எங்க போயிருப்பானுங்க? எனக்கு தெரியாதுங்க. யாராவது அழைச்சிட்டு கல்ல விட்டு எரிஞ்சிருவேன். எந்த ஊர்ல? நான் கருத்து கொடுங்க. கடைசி கொடுத்தது யாருல? மாடு விக்கிற தரகருக்கு மாடசாமிட்ட வேலை செய்யறாங்க. அட பாவி, அந்த நல்லவர் வேலை ஏன்டா கெடுக்க? யாரு? வாடா அங்கேயே போவான். எங்க போறீங்க? ஊருக்கு போவாடா. அங்க இல்லையா? ஊர்ல இல்லையா? தென்னை மரத்துல இருக்காரு. அட பாவிங்களா, உன்னை யோசிச்சே நினைச்சேன். மாடு திருட வந்திருக்க. நான் திருட வரலைங்க சார். திருட இல்லைன்னா பின்ன ஏன்டா தென்னை மரத்துல உட்காந்துருக்க? இது ரோடு மாதிரி இருந்துச்சு சார், அதான் ஏறிக்குங்க. அப்ப நீ திருடனாடா? இல்லைங்க சார். பின்ன ஏன்டா ராத்திரில வந்திருக்க? அதே பகல்ல வந்து அவங்க பெரியப்பா மாடு தரமாட்டேன்னு சொன்னாங்க சார். அதனால ராத்திரில வந்து அவுத்துட்டு போலாம்னு வந்தோம் சார். இவனுங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. காலையில அவங்க பஞ்சாயத்துல வச்சுக்கிடுவா. இப்ப சொன்னீங்களே இது வாசமான பேச்சு.
வயிற்று பொழப்புக்கு ஒரு வழி தெரிய மாட்டேங்குது. கூடவே ஒரு வேலைக்கு இவ்வளவு கொட்டி நிக்குது காட்டு எருமை. ஏதாவது ஒரு வழி சொல்லுதா? அண்ணே அங்க பாருங்கண்ணே, ஆட்டு கூட்டம். அது ஒரு பெரிய அதிசயம் உனக்கு. அந்த ஆட்டுல ஒண்ணு விலைக்கு வாங்கி அத கூறு போட்டு வியாபாரம் பண்ணிடுவோம். எது? ஆட்டை விலைக்கு வாங்குறது? எந்த பொருளையுமே காசு கொடுத்து வாங்குறது எங்க பரம்பரையிலேயே கிடையாது. பின்ன அவங்களுக்கு தெரியாம எடுத்துக்குவோம். ஏன்னா பட்ட பகல்ல ஆட்டுக்காரன் கூட வரா, எப்படி எடுத்துடுவீங்க? ஆட பாவி, ஆட்டு வயித்து கொடுக்கிற குட்டியவே ஆட்டுக்கு தெரியாம நான் வெளியே எடுத்திருக்கேன். அப்படின்னா என் டேலண்ட பத்தி நீ என்ன நினைக்கிற? இப்ப அவனுக்கு முன்னாலேயே அவன் ஆட்டை நான் திருடி காட்டினேன், அதானே? இப்ப பாரு என் டேலண்ட. என்னமோ ஆட்டுக்காரனுக்கு முன்னாடி ஆட்டை திருடுவன்னு ஜம்பமா பேசுனீங்க. ஆட்டுக்காரன் ஆட்டை ஓட்டிட்டு போயிட்டான். எங்க ஆடு? டேய், முகத்தை பார்த்து முடிவு பண்ணாதடா, கீழே பாருடா. உருவிக்கடா. அடேங்கப்பா அண்ணே, முகமூடி கொள்ளக்காரனை கேள்விப்பட்டிருக்கேன், வெட்டி மூடி கொள்ளக்காரனை இப்பதானே பாக்குறேன். டேய் கண்ணா, வேஸ்ட் எல்லாம் எனக்கு வேஸ்டா. ஒரு ட்ரவுசர்ல எருமையே கடத்திட்டு வந்துருவேன். பாதி கலர் வச்சு தைக்கணும்னா கோயில் பிள்ளை கொடுக்கணும், தெரியாது. என்னமோ பட்ட பகல்ல ஆட்டை பிடிச்சது பெருசா பேசுறீங்களே, அவன் மனுஷனையே கூடைக்குள்ள போட்டு கவுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப யாரா அவன்? நம்ம சொல்லல இல்ல, அவன் குழந்தையாவே தாலி கட்டின பொண்டாட்டி சொல்றானா? அப்படியே சொல்றான். அந்த பூனை குத்துற மூஞ்சி வச்சிட்டு அவன் அந்த வேலையெல்லாம் செய்யறானா? ஆமாமா. டேய், அவனை நான் பெரட்டி பெரட்டி உடைச்சு போடுவேன். அவன் இப்ப என்னால முடியாது. கால்ல ஒரு சின்ன புண்ணு வந்துருச்சுடா. ஓஹோ. டேய், பாத்தியா, நாட்டாம பையன் வர்றான். ஆட்டை தூக்கி கழுத்துல போடு. தம்பி, இந்த ஆட்டை நாங்க சந்தையில பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். பின்ன என்ன கவட்டுக்குள்ள வச்சு பிடிச்சு வரா? ஏண்டா, அவர் கேட்டாரா? ஏன் சம்பந்தம் இல்லாம தலையிடுற? பிச்சு போடும் போடுவான். எங்க போற பாத்தீங்க? ஐயாவும் அம்மாவும் வசந்தி பொண்ணு கேட்டு போயிருக்காங்க. அதான் சந்தையில போய் பேண்ட் செட் எடுத்து வரலான்னு போறேன். பேண்ட் செட்டை வாங்கி அந்த பூனை குத்துற மூஞ்சி சுடலை இருக்கானே அவனுக்கு கொடு. என்ன சொல்லுதீங்க? ஆட என்னப்பா நீ வேற, வசந்தி அவன் பொண்டாட்டின்னு ஊர் பூரா சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. நீ என்னமா அறுவாள் எடுத்து சீவு சீவாம. மணி 9:45 ஆகுது, இன்னும் அந்த பயலை காணோம். எங்க போயிருப்பா இவன்? டேய், இது எங்க இருந்து தூக்கிட்டு வர்ற? எதே தூக்கிட்டு வரேன்னா என்ன அவ்வளவு காலம் நடிச்சிட்டீங்களா? வாடகை எடுத்து வரங்க. அது எப்படியே எடுத்துட்டு போ. எங்க பணம்? இப்ப மணி என்ன? 9:45. 10:05 வாங்கிக்கங்க. இவர் பெரிய வெள்ளக்கார வீட்டு போல சொன்னா கேட்டா. வெள்ளக்காரன் பேரனோ இல்லையோ 10:05 வாங்கிக்கங்க. அதை நான் பாக்கத்தாண்டா போறேன். சரி சரி, அழுத்துங்க. வரும்போது நான் அழுத்துறேன். நான் எதுக்கு அழுத்தணும்? நீ அழுத்து. வரும்போது நீங்க அழுத்த முடியாது. அதெல்லாம் நான் அழுத்துவேன், நீ அழுத்துறா. உட்காந்துட்டீங்களா? உட்காந்துட்டேன். வாங்க, தர்மாஸ்பத்திரி, நம்ம ஆஸ்பத்திரி. என்னடா இங்க கூட்டிட்டு வர்ற? அண்ணே, வியாபாரத்துல உங்களுக்கு அடிக்கடி கோவம் வருது. நான் டாக்டர்கிட்ட டிஸ்கிசி பண்ணேன், ஒரு ஊசி போட்டா சரியா போகும்னாரு. பணம் கேட்டா ஊசி போடு பாசி போடு தோசி பையல. நீங்க போட்டுக்கங்க, பணம் தன்னால வரும். அப்படியா? போங்க போங்க, உட்காருங்க. நம்ம ஆஸ்பத்திரி தான், உட்காருங்க. நரசம்மா, நான் சொல்லல, அது இவர்தான். ஓஹோ, அப்படியா? அண்ணே, உங்களுக்கு கோவம் வர மாதிரி கேள்வி கேட்பாங்க, நீங்க எதுவும் சொல்ல வேணாம், எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன். புரியுதா? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரு 4 குழந்தைங்க வச்சுக்கோங்களேன். சரி. மனப்பூர்வ சம்மதம் தானே? எனக்கு மனப்பூர்வமா சம்மதம்னு எழுதுங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. இருங்க இருங்க, அவர் கையெழுத்து போட தெரியாது, என்கிட்ட கொடுங்க, நான் போடுறேன். உள்ளதை படுங்க, டாக்டர் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நான் எத்தனை பேருக்கு தண்ணி காட்டியிருக்கேன், எனக்கு இவன் தண்ணி காட்டுறானா? வேறுக்கிட்டான். நரசு நரசு, கூப்பிட்டீங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீங்க விரல கடிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு. எனக்கு கூட கல்யாணம் ஆகல. என்ன மரசம் நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க? வாங்க டாக்டர். நான் எங்க வந்தேன்? ஒரு பண்ணி ஒண்ணு 7-8 பெத்து போட்டு உட்கார்ந்து இருக்குது, அதை கூட்டி வந்தேன். 93 பேரை கொண்டு வந்தீங்க, 7 பேரை கூட்டு வந்தா கோல்டு மெடல் வாங்கிருவீங்கன்னு பார்த்தேன். கூட்டி வர்றேங்க, நிறைய அலையுது, நான் கூட்டி வர்றேன். இந்த வர்றேன். உங்களை டாக்டர் உள்ள கூப்பிடுறாரு. ஆயிருச்சா? அதுக்குதான் வாங்க. நீங்க போக வந்துடுறேன். நரசு, நம்ம போயிட்டு வந்து நம்ம பேம ஏலியை பத்தி பேசிடுவோம். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு.
உங்களுக்கு தூக்கம் வருமா? நான் ராத்திரி கூட தூங்க மாட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்னேன், விடம் வந்துட்டாங்களே. ஐயோ என்ன இது? அடுத்த வரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம். ஐயோ சார், நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன். மிச்சத்துக்கு 4 கிலோ அரிசி வேட்டி சட்டை இதுல வச்சிருக்கேன். இத வச்சு நீங்க பொழைச்சுக்கங்க சார். ஐயோ எனக்கு கல்யாணமே ஆகலையே, எனக்கு குழந்தை குட்டி எப்படி பிறக்கு? ஆனா எனக்கே இன்னும் பிறக்கல. இனிமே ஆகி அது பிறந்து இந்த நாட்டுல வளர்ந்து உடனே தள்ளாதீங்க, தையல் பிரிக்கிறோம். பிரிட்டு மேடம். அந்த தையல் எதுக்குடா? ஏண்டா நானே பட்ட பகல்ல நூற்றல் அடிக்கிறவன், என்கிட்டயே நீ நூற்றல் அடிக்க பாக்குறியா? எப்படி? நாங்க வரும்போது சைக்கிள் மிதிக்க முடியாதா? இப்ப நீங்க மிதிப்பீங்களா? ஐயோ தையல் பிரிக்க. எல்லா சாமிகளும் நல்லா கேட்டுங்க. இந்த தடவையாவது நான் இந்த ஊருக்கு பிரசிடண்ட் ஆகியே தீரணும். அதுக்கு நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணணும். இப்ப நான் கற்பூரத்தை கொளுத்தி இருக்கிறேன். அடுத்தது நான் என்னத்தை கொளுத்துவேன்னு எனக்கே தெரியாது. யுவர் அண்டர்ஸ்டாண்ட்? அராமணிய நாம வெற்றி அடைகிற வரைக்கும் ஒரு இன்ச்சு கூட டைவடிங்க. ஆற்றல் மிக்க சிங்கங்களே, அஞ்சாத நெஞ்சங்களே, அனாதை தங்கங்களே, புறப்படுங்கள். நாய்க்கு பேரு முத்துமலையா? அண்ணே, அண்ணி எங்களை நாயின்னு திட்டுறாங்க. அவ பேயின்னு கூட திட்டுவாடா. ஏண்டி அப்படி சொன்ன? பின்ன இந்த சோத்து கட்டி பசங்களை போய் செயல் வீரர்கள் சொல்றீங்க? இந்த சொக்க தங்கங்களை பார்த்தா சோத்து கட்டின்னு சொல்ற. இங்க பாருடி, இது எதை காட்டுது? நான் ஜெயிக்கிற வரைக்கும் கிராப்பே வெட்டிக்கிறது இல்லன்னு என் கொள்கை பிடிப்ப காட்டுது. அது மட்டுமா? இங்க பார், இந்த பஞ்சாயத்து தேர்தல்ல அண்ணனை கெலிக்க வச்சு ஜனாதிபதி ஆக்காமே விளையாட்டே. பூச்செரிச்ச மண்டையா, பஞ்சாயத்து தேர்தல ஜெயிச்சா எப்படா ஜனாதிபதி ஆக முடியும்? வேற என்ன ஆகலாம்? பிரசிடென்ட். அதோட நிறுத்திக்க. அடி புண்ணாக்கு வியாபாரி பல்லாக்கு சுந்தரியே, அடுத்த ஐட்டத்தை பார். தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. கோவில்ல கொடை புடிச்சுட்டு இருந்தவன் ஒரு கொள்கை பிடிப்புல இப்ப எனக்கு கொடை புடிச்சுட்டு இருக்கிறான். 1 வருஷமா 2 வருஷமா 30 வருஷமா அதே கொடை அதே வசனம் சொல்லி ஊரை கலக்கிட்டு இருக்கிறான். இவங்களை பார்த்தா நீ சொல்ற புண்ணாக்கு திங்கிற ராஜாக்கு புடிச்சு கொடுக்கற மந்திரிங்க மூஞ்சிங்கள பாரு. இவங்களை வச்சு ஜெயிக்க போறீங்களா? சரி, இதுங்களை விட அடுத்த வில்லங்கத்தை பாரு. பாத்தியாடி, அவன் ரோசத்தையும் கோபத்தையும் யாராவது என்கிட்ட முரண்டு பிடிச்சா அப்புறம் அவன் இடுப்புல வேட்டியா நிக்காது. நல்ல நேரம் அவனுக்கு இன்னைக்கு கோபம் அளவோட வந்திருக்குது. போய் உள்ள முறைக்கிற ஏட்டி கழுத்திலே மிதிச்சு கொண்டு போடுவேன். ஒரு ஓட்டு வேஸ்ட் ஆகிடுமேன்னு பாக்குற. கண்ணா, இந்த வேட்டி கட்டுறா. ராஜாக்களா வாங்கடா. எங்க ஓட்டு நிறுத்துக்கடா. நீங்க 4 பேர் ஓட்டு போட்டா நான் ஜெயிச்சிருவேனா? அது என்ன எப்ப பார்த்தாலும் கூட வரவனுக்கு எங்கள் ஓட்டு தலைவருக்கு எங்கள் ஓட்டு தலைவருக்குங்கிறீங்க? மத்தவங்க கிட்ட கேளுங்கடா. தலைவா, எங்க திறமையை நிரூபிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. உங்களுக்காக அந்த அம்மா கிட்ட நான் போய் ஓட்டு கேட்கறேன் பாருங்க. இவன் என்ன ஓட்டு கேட்க போறானா, பிச்சை கேட்க போற மாதிரியே போறான்? அதோ நிக்கிறாரு எங்க தலைவர். அவருக்குத்தான் நீ ஓட்டு போடணும். போடலன்னா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? பலாந்து நடக்கும். பாக்குறதுக்கு வத்தி போன முருங்கக்கா மாதிரி இருக்க. ஒட்டச்சு அடுப்புல வச்சிருவேன். ஏமா அடுப்புல வைக்கிறீங்கறாங்க? அவங்க இடுப்புல கூட வைப்பாங்கடா. ஓட்டு கேட்கற லட்சணமா இது? நல்ல பணிவா கேள்றா. பணிவா? மரியாதையா சொல்றேன், ஓட்டு போடா. போடா, போய் ஓட்டு கேளுங்கடா. போங்கடா. வணக்கம். என்ன தேன் பாட்டிலோட? என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை. வைத்தியர் மருந்த தேன்ல கலக்கி கொடுக்க சொன்னாரு. அதான் தேன் வாங்க போயிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, எனக்கு நீங்க ஓட்ட போடுங்க. நம்ம ஊர்ல ஒரு ஓவர் டேங்க் கட்டி டேங்க் ஃபுல்லா தேனை ஒப்பிடுறேன். வீட்டுக்கு வீடு கனெக்ஷன் கொடுத்துறேன். கட்டெரும்பு போட்டு கண்ட இடத்துல கடிக்கிட்டோம். செத்தா பையா. என்னடா அது? அம்மா, என்ன கையில சொம்போட கிளம்பிட்டீங்க? அது ஏய கேக்குற. புள்ளைக்கு வச்சிருந்த பாலை என் புருஷன் குடிச்சிட்டாரு. பால் வாங்க போறேன். மா, எனக்கு நீங்க ஓட்ட போடுங்க. நம்ம ஊர்ல ஒரு ஓவர் டேங்க் கட்டி டேங்க் ஃபுல்லா பாலை ஒப்பி வீட்டுக்கு வீடு கனெக்ஷன் கொடுத்துற. நீ தான் கனெக்ஷன் கொடுக்கணும்னு பாக்குற, ஆனா அது நடக்க மாட்டேங்குது. அட ஏயா அலையிற? பஞ்சாயத்து எலெக்ஷன் எப்ப நடக்கும்னு அந்த ஆண்டவனுக்கே தெரியாது. நீ தான் வீதி வீதியா அலையிற. உன்னை வீட்டுல உட்கார வச்சு சோறு போடுற பாரு, அவளை சொல்லணும். நல்லா கேட்க. 3 தடவையா? 4 தடவையா? 4 தடவை தலையில வந்துட்டாரு. என்னடா இங்க சண்டை? இல்ல தலைவர், நீ பஞ்சாயத்து தேர்தல்ல 3 தடவை மண்ணை கவிக்கினேன்னு நான் சொல்றேன். 4 தடவைன்றான். நீ நான் ஜெயிக்கிறத கணக்கு போட்டுட்டு இருக்கிறேன், நீங்க மண்ணை கவர்றத கணக்கு போட்டுட்டு இருக்கீங்களா? இதான் நீங்க வேலை பாக்குற லட்சணமா? ஒழுங்கா வேலை பார்க்கல உங்களை எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். டேய்,
பாத்தியாடா நிலைமைய? என்ன நிலைமை? சஸ்பெண்டா. இந்த ஆளுகிட்ட ஏதாவது ஒண்ணு செஞ்சு சமாளிச்சு நல்ல பேர் வாங்கணும். ஐயா பசிக்குதுயா, தர்மம் பண்ணுங்க. எந்த ஊரியா நீ? அந்த இருங்க. ஆடு மேய்க்கிறவன் என் பொண்டாட்டிய ஓட்டிட்டு போயிட்டான் ஐயா. சாப்பிட்டு 4 நாளாச்சு, தேடி அலைகிறேன், பசிக்குது, தர்மம் பண்ணுங்க ஐயா. ஏம்பா இந்த ஆள நம்ம தலைவர் வீட்டுக்கு ஓட்டிட்டு போனா கூட்டிட்டு போனா இன்னான்றா? அட அந்த ஆள் வீட்டுக்கு எதுக்கப்பா? அந்த மனுஷன் நம்மள எதுக்கும் உதவாக்கற அப்படின்னு அதை நாம சமாளிக்க வேணாம். எப்படி? உன் பசி ஆத்தணும், அவ்வளவுதானே? ஆமாங்க. யார் எதை சொன்னாலும் இப்படி தலையை ஆட்டிக்கலாம். அப்படி இல்லடா, தலை தனியா வந்துட்டு போகுது, மெதுவா இப்படி. ஓட்டிட்டு வாங்க. ஓ அடேங்கப்பா, சிக்கனு மட்டனு மீன் வடை ஜாங்கிரி, என்ன இது மில்கி ஹோட்டல்ல நடத்த போறியா? இது என்ன கோழிக்கார ஓங்காலா? ஆசையா செஞ்சு போட்டா இப்படி கிண்டல் பண்றீங்களே, கொஞ்சம் சாப்பிடுங்க. தலைவா சனி எனக்கு வந்துட்டானுங்க. வாங்க தொண்டர்களே. அண்ணே ஓட்டு கொண்டு வந்திருக்கிறோம், 10 ஓட்டு கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. ஆமாங்க 10. என்னது ஓட்டா? என்னங்க சாப்பாடு? என் லட்சியத்துக்கு முன்னாடி சாப்பாடு ரெடி. சாப்பாடு சாப்பாடு எப்ப வேணாலும் சாப்பிடலாம். ஓட்டு கிடைக்குமா? எங்கடா அந்த ஓட்டு? ஏங்க இவரை தெரிஞ்சா நம்ம பீரா கோயில அவருடைய கடைசி தம்பி மேற்கு தெரியல 10 வருஷமா ஒரு ஊரு பூட்டு போட்டு இருந்துடா. அந்த ஊரு இவன் தான். ஏங்க இதுக்கு முன்னால நீங்க குடுமி வச்சிருந்த இல்ல? வயா புண்ணாக்கு. முன்னால இல்ல பின்னால. பின்னாலயா? இவனா? பேஸ் லெப்ட் ரைட் ஹெட் டவுன் அப். இந்த மூஞ்சி இந்த ஊருக்குள்ள நான் பார்த்தே இல்லையாப்பா. ரொம்ப நாளைக்கு முன்னால மில்லு வேலைக்கு வெளியூர் போய் அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. ஆனா ஓட்டெல்லாம் நம்ம ஊர்ல தான் இருக்கு. ஓட்டு நமக்கு தாங்க எல்லாம் சொல்லி கரெக்ட் பண்ணிட்டேன். 10 ஓட்டு வச்சிருக்காருங்க. 10 ஓட்டா? அட பாவீங்களா, அண்ணன் நிக்க வச்சு பேசிட்டீங்களா? அண்ணா வாங்க வாங்க நீங்க வாங்க வாங்க உட்காருங்க. இது உங்க வீடு மாதிரி நினைச்சிட்டு வெக்கப்படாம சாப்பிடுங்க. என்னங்க என்னங்க நொன்னாங்க? அண்ணன் 10 ஓட்டு வச்சிருக்காரு. அண்ணா நீங்க சாப்பிடுங்க. அண்ணா அது பாயாசம் கடைசியில சாப்பிடணும். எங்க ஊர்ல முதல்ல இதான் சாப்பிடுவாங்க. சரி சாப்பிடுறோட நாய. அண்ணா முறுக்கு நல்லா இருக்குமா அண்ணா? டேய் பண்ணானே, அது முறுக்கு இல்லடா ஜாங்கிரி. வாழ்க்கையில நீ ஜாங்கிரியவே பார்த்தது இல்லையா? காலம் பூரா டீ குடிச்சிட்டு நாய் வாழ்ந்துருக்கு போல இருக்குது. சாப்பிடுறா, அண்ணனுக்கு பரிமாறடி. சாம்பார் போட்டுங்க. எது பார்சலா? மவனை அதான் நடக்காது. எதுவா இருந்தாலும் இங்கேயே தின்னு இங்கேயே ஜீரணிக்கணும். சாப்பிடு. இது என்னது? ஏப்பம் எங்க வாந்தி எடுக்கிறீங்களோன்னு நினைச்சேன். எப்படி சாப்பாடு? என்னங்க சாப்பாடு? உப்பு இல்ல சப்பு இல்ல. உப்பு இல்ல சப்பு இல்லையா? என்ன கோச்சுக்காதீங்க. அடுத்த தடவை வாங்க, சாப்பாட்டை மாத்திர இல்லன்னா என் சம்சாரத்தை மாத்திக்கிறேன். அந்த ஓட்டு என்னாச்சுங்க? எந்த ஓட்டு? அதான் 10 ஓட்டு. ஊர் கடைசியில பூட்டின வீடு இந்த ஊர். நீங்க வீடும் கிடையாது, அந்த ஊரும் கிடையாது. என்னது ஊரே கிடையாதா? டேய் என்னடா சொன்னீங்க? உண்ட மயக்கம் பெறலாம். என்ன சொன்ன பெண்ணாத்தே? டேய் கொள்ளி கட்டியாடி எல்லா பைய வாயை கறிக்கி விட்டுறேன். போங்கடா போங்கடா நீங்க. போ பேசாத பேசாத போ. போய் போய் நீ போ போ. வாங்க. எங்கடா கூட்டி போறீங்க? வாங்க தலைவரா சொல்றேன். எங்கடா? வாங்க சொல்றேன் வாங்க. என்னடா கிளவி செத்த போனமாட்டு கிடக்குறா, இங்க கூட்டி வந்திருக்கீங்க? இல்ல தலைவரா, தேர்தல நீங்க ஜெயிக்கணும் இல்ல, கொஞ்சம் இருங்க. நீ வாயா, எங்க ஐடியாவை பாருங்க. பக்கத்துல நில்லுமா. இதை ஏன்டா என் பக்கத்துல கொண்டு நிக்க வைக்கிறீங்க? நீங்க சும்மா இருங்க தலைவரா. பாட்டி கட்டி பிடிச்ச மாதிரி நில்லுங்க. கட்டி பிடிச்ச ஒரு போட்டோ எடுத்து பெரிய சைஸா போஸ்டர் அடிச்சு ஊரு பூரா ஒட்டிட்டா, அத தாய் குளம் எல்லாம் பார்த்து உங்களுக்கே ஓட்டு போட்டு அப்புறம் நீங்க தேர்தல ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆயிடுவீங்க. அப்படியா? கொண்டா கொண்டா கொடைய அப்படியே ஓடி போயிரு. கொடையிலேயே குத்து கொண்டு முடியும் படுவா. போட்டோ எடுயா. எடியா கட்டிப்பிடி தலைவா. எடு எடு எடு. இந்த பக்கம் இந்த பக்கம் சிரி தலைவா. எடு எந்த பக்கம் கட்டி பிடிங்க. எடு
இந்த பக்கம் இந்த பக்கம் எடி எடி அந்த பக்கம் என்னடா கிளவி கீழே பொத்து விழுந்துட்டா? இன்னும் ஆச்சு குட்டிச்சா? ஐயோ தலைவா, தாய் குலத்தை கொண்டுட்டியா தலைவா? தாய் குலத்தை நான் கொண்டுட்டேன். ஐயோ தலைவா, டேய் நான் இங்க இருக்கேன்டா. அங்க பாருங்க, 7 கொலை பண்ண ஏகாம்பரம் இவன் தான். இந்த கிழவிக்கு பேரு டேய் உங்க பாட்டியை நான் ஒண்ணும் கொல்லடா. கையை வச்சுன்னு பொத்து நோந்து செத்து போயிட்டாடா. தலைவா, தெய்வமே, 5-6 மாசமா என்ன வாட்டி வளர்ச்சிட்டு இருந்த கிளவிய ஒரே அமுக்க அமுக்கி கொன்னுட்டீங்க தலைவா. என் பாரத்தையே குறைச்சிட்டீங்க தலைவா. கை கொடுங்க தலைவா. இனிமே என் குடும்பத்து ஓட்டு பூரா உங்களுக்கு தான் தலைவா. ஓ, இப்படி ஒரு கதை இருக்கா? கைய விடுறா. டேய், இந்த ரேஞ்சில் உள்ள கிழவிங்க எவ்வளவு இருந்தாலும் சரி கொண்டு வாங்கடா. நம்ம ஜெயிச்சோம். இவருதான் நாங்க சொன்ன சாமியாரு. இவனா சாமியாரு? ஆமா. சுண்ணாம்பு சட்டிகள் உள்ள பல்லி மாதிரி இருக்கான். இது நேத்து ராத்திரியா? தப்பா நினைக்காதீங்க, சாமி கோவப்பட்டாரு. நீங்க தப்பா நினைக்காதீங்க, அவரு எங்க தலைவர் எப்பவுமே தமாசத்தான் பேசுவாரு. என்ன கூல் ஆயிட்டாரு? ஓ, கூல் ஆயிட்டாரா? தலைவரே, இவரு ரொம்ப பெரிய சாமி. பேரா? நீங்க பெரிய சாமினா சித்து விளையாட்டு எல்லாம் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க. இப்ப இருக்கிற தலைவனுங்க மந்திரிங்க எல்லாம் இவர் ஆசியினாலதான் பதவிக்கே வந்திருக்காங்க. கரெக்டா சொன்ன. இப்ப இருக்கிற லீடர்ஸ் பூராமே சாமியாருக்கு தயவுல தான் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. இவனுக்கு பெரிய கேடிங்க. அது மட்டும் இல்லைங்க, இவர் பிறந்தது திருமூர்த்தி மலை, வாழ்ந்தது திருப்பதி மலை, சாமியாரானது இமயமலை. இப்ப இருக்கிறது எரிமலை இல்லையா? இல்லீங்க, இப்ப இருக்கிறது பரங்கிமலை தான். இந்த விஷயமா பேச வந்திருக்காரு. பேசு பேசு பேசு. அம்முக்குட்டியுமா ஆஜுக்குட்டியுமா? அவன் இப்போ பொறுமையா இருக்கான். அவனை ஏன்டா போய் காலை கடிச்சு வச்ச? அவர் ஒரு விஷயம் சொன்னாருங்க. என்னடா சொன்னா? அது எப்படிங்க வாயால சொல்றது? வாயால சொல்ல முடியல, முதுகு வழியா ஓட்டு போட்டு சொல்லிட்டு ஓடி போயிடுறான். அது இல்லைங்க, இனிமே நீங்க பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் ஆக முடியாதான். அப்புறம் எதுக்குடா இவங்கிட்ட கூட்டிட்டீங்க? எதுக்குடா போலாம்? படுவா சாத்தி போடுவேன். இப்ப என்னடா சொன்னா? அதுல ஒரு சிக்கல் இருக்குதான். போன ஜென்மத்துல அண்ணி நாயா பிறந்ததா. ராத்திரி எல்லாம் உங்க காலம், அதனாலதான் நீங்க பிரசிடென்ட் ஆக முடியலையா? ஏண்டா ராத்திரி பூரா ஒரு மனுஷனை காலம் பிரசிடென்ட் ஆக முடியும்? எங்க உழைப்பெல்லாம் வீணா போச்சுங்க தலைவரை. கவலைப்படாதீங்க, இன்னைக்கு ராத்திரியே போய் உங்க அண்ணி நாயான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அது மட்டும் உண்மையா இருந்தது, அவளை வீட்டை விட்டே விரட்டி அடிக்கிறேன். அது மட்டும் பொய்யா இருந்தது, இவன் சைஸ்க்கு ஒரு குழி வெட்டி வைங்க. நாம போட்ட திட்டத்தை உண்மை நந்தால் நம்பிட்டான். குடும்பம் 2 ஆக போகுது. ஆமா, அதே மாதிரி அந்த அம்மாவை தலைவரோட காலம் அதுக்கு என்ன வழி? இப்படி செஞ்சா எப்படி? அந்த அம்மாவை இங்க கூட்டினு வர்ற எதுக்கு? அதாவது அவருக்கு உப்பு தோஷம் இருக்குது. அவர் காலம் பார்த்தா நீங்களே புரிஞ்சுவீங்க. லவுண்டாப்பா துணியும் என்ன தூக்கம் வரலையா? ஏய், நீங்க தூங்கலையா? நாய் பிறவிகளுக்கெல்லாம் எப்படி தூக்கம் வரும்? உப்பு தோஷம் உள்ளவங்களுக்கு மட்டும் தூக்கம் வருமா என்ன? பாக்கலாம் 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 பாக்கலாம். சாமி சொன்னது சரியாத்தான் இருக்கும் போல் இருக்க. பம்மி பம்மி பாக்குறாளே, இருக்கட்டும், இந்த நாய் என்னை கையும் கடவுமா புடிச்சிடுறேன். சாமி சொன்னது சரியாதான் இருக்கும் போல் இருக்கு. இன்னைக்கு இந்த ஆளுக்கு உப்பு தோஷம் பிடிச்சிருக்குதா இல்லையான்னு பார்த்தே ஆகணும். அது இன்னைக்கு நடக்காது மவள. பாக்கலாம் பாக்கலாம். நான் இங்க தொல்லை தாங்க முடியலப்பா. ஆளை நீட்டி படுக்க முடியல. பாரு உள்ளங்கால எவ்வளவு பள்ளமா இருக்குன்னு. போ படு படு நாய படு படு. பாப்போம் பாப்போம்.
நாய நாய அடிங்க செருப்பால் அடி. தினம் நீ காலை இப்படி பண்ணி வச்சிருக்க. நான் எலெக்ஷன்ல ஜெயிக்கல, பிரசிடென்ட் ஆக முடியல. நாய் பிறவி. உப்பு தோஷம். உப்பு தோசமாவது பப்பு தோசமாவது போடி வழியா. நான் போறேன் எங்க அப்பா வீட்டுக்கு. இனிமே உங்களோட வாழ முடியாது. ஒப்பா தெரு பிச்சை எடுக்கிறான். நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். அவ அடுத்த தெருவுல பிச்சை எடுக்கிறா. போ இருங்க, உங்களுக்கு நான் யாரை நிரூபிச்சு காட்டல. காட்டு போ. அப்பா நாய துரத்தியாச்சு. இனிமே நான் பிரசிடென்ட் தான்.